ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நான் நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு அளவுக்கு நான் தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த உருளைக்கிழங்கு நம்ம கேரட் சேர்ப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம சீச்சு எடுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் சீச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பெருசாகவே இருந்தால் பரவாயில்லன்னு தோணுது, அதனால கொஞ்சம் நான் பெருசுலேயே நான் சீச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 உருளைக்கிழங்கையும் நல்லா வந்து சீச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லாவே சீச்சு எடுத்துட்டேன். சீச்சதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ண போகிறோம். நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வாட்டர் இதில் ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த ஸ்டார்ச்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் நல்லா வாட்ரு ஊற்றிட்டு தண்ணி அப்புறமா நல்லா நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இன்னொரு பவுலில் நான் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை, தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். நான் எல்லா உருளைக்கிழங்கு எடுத்து எல்லாமே நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிறேன். எல்லாமே எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சு எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபில்ட்ரு இருந்தாலும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் ட்ரை ஆக்கிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து இன்க்ரீடியன்ட் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸாக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தேவையான அளவு உப்பு. நான் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். 2 உருளைக்கிழங்குக்கு 2 டீஸ்பூன் சரியான அளவாக இருக்கும். கொஞ்சமாக தேவைக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் தூள் காரத்துக்கேற்ப பெப்பர் தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த ஈரப்பதம் அதில் கொஞ்சமாகவே இருக்கும். நம்ம உருளைக்கிழங்குல அந்த ஜூஸ் கொஞ்சமே இருக்கும். அதை வச்சு நம்ம பிசையும் போதே நமக்கு நல்லா தண்ணி நீர்த்து விட்டு வரும். நம்ம மாவு சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும். நான் இந்தளவு கொண்டு வந்ததுக்கப்புறமா இதில் நான் அப்படியே உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி எல்லா பால்ஸ் மாதிரி ஆக்கிக்கிறேன். உருளைக்கிழங்க இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ஆக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சி வச்சுருந்த பால்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. எல்லாமே சிம்மில் வச்சு தான் செய்யணும். சிம்மில் வச்சு செய்யும்போது தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். வெளில நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கும். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அண்ட் அப்லோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம வீடியோஸ் தவறாமல் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் உள்ளே விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுங்க. ஏன்னா நம்ம சீச்சு பண்ணியிருக்கோனால உதிர்ந்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றோடு ஒட்டி தான் வரும். அதுக்கப்புறம் தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் வந்து சாஸ் கூட வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். டொமேட்டோ சாஸ் இருந்தால் நம்ம வச்சு சாப்பிடலாம். ஐ ஹோப் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.